மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு எக்ஸாம் கரியர் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பயோஸ்வாலஜியில் புக் பேக் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். அது எந்த லெசன்னா சாப்டர் 4 பிரின்சிபல் ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் அண்ட் வேரியேஷன். அந்த லெசனில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸ் வித் எக்ஸ்ப்ளனேஷனோட நம்ம பார்க்க போகிறோம். இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறையா 12th ஸ்டாண்டர்ட் வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஜுவாலஜி, பயோபாட்னி வீடியோஸ் எல்லாமே போட்டிருக்கோம். அதே மாதிரி டிம்ஸ்டோஸ்கோ சென்டமைன் பயாலஜி, அதே மாதிரி இங்கிலீஷுக்கும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபஸ்ட் லெசனுக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸும் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பாருங்கள், ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பெல் ஐக்கான் பட்டன் கிளிக் பண்ணி ஆன்லைன் கொடுங்க. அப்போ தான் டெய்லியும் சென்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எந்த பேஜில் இருக்குதுன்னு நம்ம பார்த்துருவோம். அதுக்கப்புறம் வந்து புக் இன்சைடில் உள்ள எங்கெங்கே இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம். 23rd கொஸ்டின், நேம் த 7 கான்ட்ராஸ்டிங் ட்ரைட்ஸ் ஆஃப் மெண்டல். இது வந்து பேஜ் நம்பர் 36 இருக்குது. அதுக்கப்புறம் 24, வாட் இஸ் மீன் பை ட்ரூ ப்ரீடிங் ஆஃப் பியூ ப்ரீடிங் லைன்ஸ் ஆர் ஸ்ட்ரைன். இந்த கொஸ்டின் வந்து பேஜ் நம்பர் 35 இருக்குது. 25th கொஸ்டின், கிவ்ஸ் த நேம் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒரு டிஸ்கவர்ட் மெண்டலிசமா. இந்த கொஸ்டின் வந்து 37 இருக்குது. வாட் இஸ் பேக் கிராஸ்? 39 and 40. 27th கொஸ்டின், டிஃபைன் ஜெனட்டிக்ஸ், பேஜ் நம்பர் 33. 28, வாட் ஆர் மல்டிபிள் alleles, பேஜ் நம்பர் 64. 29, வாட் ஆர் த ரீசன் ஃபார் மெண்டல் சக்ஸஸ் இன் திஸ் ப்ரீடிங் எக்ஸ்பெரிமெண்ட், பேஜ் நம்பர் 35 இருக்குது. 30th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் த லா ஆஃப் டாமினன்ஸ் இன் மோனோஹைப்ரிட் கிராஸ். இது பேஜ் நம்பர் 37. 21 வந்து இது நான் வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு வீடியோஸில் தனியாகவே இந்த கொஸ்டின்ஸ் நான் சென்ட் பண்ணுறோம். 32 வந்து வாட் இஸ் மீன் பை சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ், பேஜ் நம்பர் 48. 33 கொஸ்டின், டிஸ்கிரைப் டாமினன்ட் எபிஸ்டாட்டிஸ் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 45. 34th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 46. இது எல்லாமே 33, 32, 33, 34 எல்லாமே கொஞ்சம் டீட்டெயிலில் மாதிரி இருக்கும். இது ஒரு டீட்டெயில் கொஸ்டின்ஸ் தான். 35th கொஸ்டின், டிஃப்ரென்ஷியேட் கண்டினியூஸ் அண்ட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன், பேஜ் நம்பர் 34ல். அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் த எக்ஸாம்பிள் ஹவு சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் மல்டிபிள் ட்ரைட்ஸ் அண்ட் அலீல்ஸ் த ஃபீனோடைபிக் ஆர்கானிசம். இது பேஜ் நம்பர் 45. அதுக்கப்புறம் 37th கொஸ்டின், பிரிங் அவுட் த இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் குளோரோபிளாஸ்ட் ஜீன் வித் அன் எக்ஸாம்பிள், பேஜ் நம்பர் 48. இதெல்லாமே கொஸ்டின்ஸ் எல்லாமே பேஜ் நம்பர் வைஸாக நான் வந்து சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் புக்கில் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 7 ட்ரைட்ஸ் கேரக்டர்னு சொன்னனால இந்த பேஜ் நம்பர் அந்த இதில் பேஜ் நம்பர் கொடுத்துருப்போம். அதில் 23rd கொஸ்டின் இது தான். கேரக்டர், டாமினன்ட் ட்ரைட், ரெசசிவ் ட்ரைட்டுன்னு இருக்கும். இதில் வந்து எல்லாத்தையுமே எழுதுங்க. 7 கேரக்டரிஸ்டிக்ஸுமே எழுதணும். அதில் வந்து நீங்கள் வந்து டயக்ராம் வரைய தேவையில்ல. டால், டுவார்ஃப், இன்ஃப்ளேட்டட், கன்ஸ்ட்ரிக்டட் அந்த மாதிரி மட்டும் நீங்கள் எழுதினா போதும். இதுதான் 23rd கொஸ்டினா. இது 7மே நீங்கள் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கணும். அதுக்கப்புறம் வந்து 24th பியூ ப்ரீடிங் லைன்ஸ்ன்னு கேட்டிருந்தாங்க. இதுதான் ட்ரூ பியூ ப்ரீடிங் லைன்ஸ் மீன்ஸ் இட் ஹேஸ் அண்டர்கோ கண்டினியூஸ் செல்ஃப் பாலினேஷன் ஹேவிங் ஸ்டேபிள் ட்ரைட் இன்ஹெரிட்டன்ஸ் ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங். கண்டினியூஸாக அது வந்து செல்ஃப் பாலினேஷன் நடந்துக்கிட்டே இருக்கும்போது ட்ரைட் கேரக்டர் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து ஸ்டேபிளாக இருக்குமா ஃப்ரம் பேரண்ட்ஸ் டு ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு. இதுதான் வந்து 24th கொஸ்டின், ட்ரூ ப்ரீடிங் லைன்ஸ். இதெல்லாமே 2 மார்க் கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் வந்து 25th வந்து ஊ ரீடிஸ்கவர்டுன்னு கேட்டிருப்பாங்க. யார் யார் வந்து இந்த மெண்டலோட ரீடிஸ்கவர் பண்ணான்னு கேட்டதில் யுகோ டி விரீஸ் ஆஃப் ஓலாண்ட், கார்ல் கோரன்ஸ் ஆஃப் ஜெர்மனி, ரிச் ஓன் செர்மாக் ஆஃப் ஆஸ்ட்ரியா. இது 25th கொஸ்டின்ஸ், நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 26th பேக் கிராஸ் மொத்தம் வந்து 4 பாயிண்ட்ஸோ 5 பாயிண்ட்ஸோ இருக்குமா. இந்த 5 பாயிண்ட்ஸ் எல்லா பாயிண்ட்ஸுமே நீங்கள் எழுதிக்கோங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு வந்து 3 மார்க்ஸ் கேட்கலாம்ல, ஏன்னா எல்லாமே ஒன்று தான். இந்த பேக் கிராஸில் வந்து என்ன சொல்கிறாங்க, F1 ஹைப்ரிட் வித் எனி ஒன் ஆஃப் த பேரண்டல் ஜீனோடைப்ஸ். F1 ஹைப்ரிடில் ஏதாச்சும் ஒரு பேரண்டல் ஜீனோடைப்ஸ் தான் இருக்கும் பேக் கிராஸ் பார்க்க போது. இந்த பேக் கிராஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று டாமினன்ட் பேக் கிராஸ், இன்னொன்று ரெசசிவ் பேக் கிராஸ். இதில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இன்வால்வ் த கிராஸ் பிட்வீன் F1 ஆஃப்ஸ்ப்ரிங் வித் எய்தர் ஆஃப் த 2 பேரண்ட்ஸ். ஏதாச்சும் 2 பேரண்ட்ஸோட கிராஸ் பண்ணுறோம் F1 ஆஃப்ஸ்ப்ரிங்கோட. அதுக்கப்புறம் இங்கே 3rd பாயிண்ட் சொல்லியிருப்பாங்க, when F1 offsprings are crossed with the dominant parents. டாமினன்ட் பேரண்ட்ஸோட F1 ஆஃப்ஸ்ப்ரிங்கை கிராஸ் பண்ணும்போது எல்லா F2மே டாமினன்ட் கேரக்டர் தான் இருக்கும். ஒரு இது கூட ரெசசிவாக இண்டிவிஜுவலாக இருக்காது ப்ரோஜனினா நியூ ஆஃப்ஸ்ப்ரிங்லேருந்து வரும்போது. இதே F1 ஹைப்ரிட் வந்து ரெசசிவ் பேரண்ட்டாக கிராஸ் பண்ணால் இண்டிவிஜுவல் ஆஃப் த போத் த ஃபீனோடைப்ஸ் அப்பியர் இன் ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் அண்ட் இஸ் கிராஸ் இஸ் ஸ்பெசிஃபைட் அஸ் அ டெஸ்ட் கிராஸ். என்னென்னா ரெசசிவாக பார்க்கும்போது
ஃபீனோடைப் எல்லாமே வந்து ஈக்குவல் ரேஷியோவில் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து என்னென்னா இந்த மாதிரி F1 ரெசசிவோட கிராஸ் பண்ணும்போது டெஸ்ட் கிராஸாக தான் இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ரெசசிவ் பேக் கிராஸ் ஹெல்ப்ஸ் டு ஐடென்டிஃபை த ஹெட்ரோஜைகோசிட்டி ஆஃப் த ஹைப்ரிட். ஹெட்ரோஜைகோசிட்டி கேரக்டரை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ரெசசிவ் பேக் கிராஸ் மெயினாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. இது 26th கொஸ்டின் பேக் கிராஸை. அதுக்கப்புறம் வந்து 27th ஜெனட்டிக்ஸ்னால் என்ன, வாட் இஸ் ஜெனட்டிக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இதுதான் 27th கொஸ்டின். த சயின்ஸ் ஆஃப் ஹெரிடிட்டினா ஜெனட்டிக்ஸ்னால் என்னென்னா இஸ் அ டீல் of biological science which deal with the mechanism of transmission of character from parents to offspring. பேரண்ட்ஸ்லேருந்து ஆஃப்ஸ்ப்ரிங்க்கு டிரான்ஸ்மிஷன் ஆகுது கேரக்டர். இந்த டேர்ம் ஜெனட்டிக்ஸ் யார் இன்ட்ரடியூஸ் பண்ணால் W. Bartson in 1906. இதுதான் ஜெனட்டிக் கொஸ்டின் 27th கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து 28th வந்து நம்ம வந்து பார்த்தது தான். அதுக்கப்புறம் 29th கொஸ்டின் வந்து சக்ஸஸ், மெண்டலோட சக்ஸஸ் எல்லாமே நீங்கள் படிக்கணும். அவர் வந்து மேத்தமெட்டிக்கலாக வந்து அப்ளை பண்ணார், அதே மாதிரி ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தட்லேயும் பயாலஜி அப்ளை பண்ணார். அதனால் ஏன்னா ப்ரீடிங் எக்ஸ்பிரிமெண்ட்ஸுக்கு இந்த மாதிரி மெத்தடில் அவரோட அப்ளிகேஷன் இருக்கலாம். அவரோட சக்ஸஸ் ஆகிட்டார். ஃபஸ்ட் பாயிண்ட்டு அதுக்கு என்னென்னலாம் அவரோட சக்ஸஸ்ன்னு கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் இவர் சயின்டிஃபிக் மெத்தட் ஃபாலோ பண்ணார். அதுக்கப்புறம் வந்து அக்யூரேட்டாக ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையுமே டீட்டெயிலாக வந்து எழுதி ஒரு குவான்டிடேட்டிவ் டேட்டா மாதிரி என்னென்னா வந்து கிராஸ் பண்ணும்போது என்னென்ன அவுட்கம்மாக வருதோ அது எல்லாமே ஒரு டேட்டா மாதிரி எடுத்து ரெக்கார்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கிட்டாரு. அதுக்கப்புறம் இஸ் எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் வேர் கேர்ஃபுல்லி பிளான்ட் அண்ட் யூஸ் லார்ஜஸ்ட் நிறையா சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணார். லார்ஜ் சாம்பிள் இவரோட எக்ஸ்பெரிமெண்ட் கேர்ஃபுல்லாக வந்து பிளானிங் பண்ணி அவர் பண்ணார். The pairs of contrasting characters which were controlled by genes was present on the separate chromosome. அந்த கான்ட்ராஸ்டிங் கேரக்டர்ஸ் வந்து எது கண்ட்ரோல் பண்ணுதா ஒரு ஜீன், அது எங்கே இருக்குன்னா செப்பரேட்டான குரோமோசோமில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்றதை சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த பேரண்ட்ஸ் செலக்டட் பை மெண்டல்ஸ் வாஸ் பியூர் ப்ரீடிங் லைன்ஸ். பேரண்ட்ஸ் வந்து எப்படி செலக்ட் பண்ணால் பியூராக தான் அவர் செலக்ட் பண்ணார். அந்த பியூரிட்டி வாஸ் டெஸ்டட் பை செல்ஃப் கிராசிங் த ப்ரோஜனி ஃபார் மெனி ஜென்ரேஷன். அது செல்ஃப் கிராஸ் பண்ணி நிறையா ஜென்ரேஷனுக்கு ப்ரோஜனி வந்து நிறையா இருந்துச்சு அப்படின்றத சொல்கிறாங்க. இதுதான் அவரோட மெண்டல் சக்ஸஸ். நெக்ஸ்ட்டு 30th கொஸ்டின் லா ஆஃப் டாமினன்ஸ். இது ஃபுல்லாக எழுதணும். லா ஆஃப் டாமினன்ஸ்னால் என்னன்னு எழுதிட்டு அதுக்கப்புறம் இது வரைக்கும் நீங்கள் எழுதுவீங்க. லா ஆஃப் டாமினன்ஸ் ஃபுல்லாக எழுதணும். 13th கொஸ்டின் இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து 32 சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். நான் ஆல்ரெடி வந்து இந்த லெசனுக்குரிய வீடியோஸ் எல்லாமே நாங்கள் ஒவ்வொரு பேஜ் வைஸாக எல்லா வீடியோஸுமே இந்த லெசன்ஸ் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம். அதையும் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். இது 32 கொஸ்டின்ஸ் சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ். இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு 3 மார்க்ஸ் வரலாம். ஓகேவா? சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ்க்கு இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸ் 32 கொஸ்டின். அதுக்கப்புறம் 33 வந்து டீட்டெயில் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் என்னன்னு எழுதணும். இது வந்து டைப் ஆஃப் இன்டர்ஜெனிக் ஜீன் இன்ட்ராக்ஷன். இதில் வந்து டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் என்னன்னு எழுதிட்டு இது ஃபுல்லாக நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து இப்போ ஹைப்போஸ்டாட்டிக் ஜீனான எபிஸ்டாட்டிக் ஜீனான இதெல்லாமே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சம்மர் ஸ்குவாஷ் இதெல்லாமே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். இது அப்படியே தான் எழுதணும்னு தேவையில்லை. என்ன கொடுத்துருக்காங்க, அது டாமினன்ட் கேரக்டர் என்ன, ரெசசிவ் கேரக்டர் என்ன, செல்ஃப் பண்ணும்போது எந்த மாதிரி ப்ரோஜனி ஃபார்ம் ஆகுது அதை மட்டும் நீங்கள் சொன்னால் போதும். அதுதான் இங்கே மெயினாக சொல்லியிருக்காங்க. இந்த இதை கண்டிப்பாக எழுதணும். பேரண்ட் ஜென்ரேஷன், கேமெட்ஸ், F1 கிராஸ் பண்ணும்போது, அதுக்கப்புறம் திரும்ப F2வில் வந்து என்னென்ன ப்ரோஜனி ஃபார்ம் ஆகுதுன்றதை எழுதணும். அதுக்கப்புறம் ஃபீனோடைபிக் ரேஷியோ கண்டிப்பாக எழுதணும். இது எவ்வளோ தான் டாமினன்ட் எபிஸ்டாசிஸா இன் சம்மர் ஸ்குவாஷ். இது வரைக்கும் நீங்கள் எழுதணும். இதெல்லாமே நீங்கள் அந்த இதை ப்ரோஜனியை நீங்கள் கிராஸ் பண்ணுறீங்களா, கிராஸ் பண்ணிவிட்டு இவரை வந்து எல்லோ க்ரீன் இவ்வளோ ஃபார்ம் ஆகிருக்கு, எவ்வளோ ரேஷியோவில் ஃபார்ம் ஆகிருக்குன்றதை நீங்கள் மென்ஷன் மட்டும் பண்ணால் போதும். இதெல்லாமே ஃபுல்லாக தான் எழுதணும் தேவை. இந்த 4/16 1/16 இதெல்லாமே நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். அதை என்னென்னு மட்டும் பார்த்துக்கோங்க. இது நீங்கள் கூட வந்து ஓனாக கூட எழுதலாம். ஆனால் டாமினன்ட் எபிஸ்டாசிஸ்னால் என்னன்றதை கண்டிப்பாக எழுதுங்க. அதுக்கப்புறம் வந்து எபிஸ்டாட்டிக் ஜீன்னா என்ன, ஹைப்போஸ்டாட்டிக் ஜீன்னா என்னன்றதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி காட்டணும். இது 33 டீட்டெயில் கொஸ்டின்ஸை. அதுக்கப்புறம் வந்து பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். இந்த லெசனில் வந்து 4 டீட்டெயிலோ 3 டீட்டெயில் பெருசாக 3 டீட்டெயில் இருக்கும். பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் ஒன்று, டாமினன்ட் எபிஸ்டாசிஸ் ஒன்று. 34th டீட்டெயில் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி தான் பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ்னால் என்ன, இதை ஃபஸ்ட்டு 2 பேரா கண்டிப்பாக எழுதிடுங்க. எழுதிட்டு இதை யார் வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணால் அதுக்கப்புறம் வந்து கெர்னல் கலர்னால் என்னன்றதை எழுதிட்டு அதில் என்னென்ன டாமினன்ட் கேரக்டர் இருக்குது, என்னென்ன ரெசசிவ் கேரக்டர் இருக்குது, ஜீனோடைப் ஃபீனோடைபிக் கேரக்டர்ஸ் என்னன்றதை நீங்கள் கண்டிப்பாக இதை மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க. இதை நீங்களும் இதை ஓனாகவே எழுதலாம். டார்க் ரெட் ஜீனோடைப்லாம் என்னென்னா, ஒயிட் ஜீனோடைப்லாம் என்ன, மீடியம் ரெட்னா என்ன, இதை மாதிரி நீங்கள் எழுதணும். அதுக்கப்புறம் வந்து
இது வரைக்கும் எழுதிட்டு 4R ஜீன்ஸ், அந்த 4R ஜீன்ஸில் 3R ஜீன்னா எதை குறிக்குது, 2R ஜீன் எதை குறிக்குது, 1R ஜீன் எதை குறிக்குது, ஆர் ஜீன் இல்லைனா எந்த கலர் குறிக்குதுன்றதை கண்டிப்பாக இதை நீங்கள் கண்டிப்பாக எழுதணும். இது வரைக்கும் எழுதிட்டு அதுக்கப்புறம் இந்த டயக்ராமை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிடுங்க. இந்த இதை கண்டிப்பாக எழுதணும். செல்ஃப் கிராஸ் காட்டிட்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதி காமிக்கணும். செல்ஃப் கிராஸ் இந்த டேட்டாலாம் தேவையில்ல, இது செல்ஃப் கிராஸ் மட்டும் என்னென்னு மட்டும் நீங்கள் பார்த்து இதை படித்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷன் 35th கொஸ்டின். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கும் கண்டினியூஸ் வேரியேஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு கேட்டிருக்காங்க. டிஃப்ரென்ஷியேட் பிட்வீன் டிஸ்கண்டினியூஸ் அண்ட் கண்டினியூஸ். இதுக்கும் இல்லைனா நீங்கள் ஒரு டேப்லெட் காலம் மாதிரி கூட போட்டு காமிக்கலாம், இல்லைனா வந்து ஹெட்டிங்காக கூட நீங்கள் போட்டு எழுதிக்கோங்க. டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு இன்னொரு நேம் கேட்கலாம், குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு குவாலிட்டேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ், கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ்னு சொல்லுவாங்க. கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ், குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். கண்டினியூஸ் வேரியேஷனுக்கு குவான்டிடேட்டிவ் இன்ஹெரிட்டன்ஸ். இதை மட்டும் நீங்கள் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கண்டினியூஸ் அட் டிஸ்கண்டினியூஸ் வேரியேஷனை. இது 35th கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 36th கொஸ்டின் ஒன்று, மல்டிபிள் ட்ரைட். சிங்கிள் ஜீன் அஃபெக்ட்ஸ் மல்டிபிள் ட்ரைட்னா அது லியோட்ராபி தான். லியோட்ராபி தான். சிங்கிள் ஜீன் வந்து மல்டிபிள் ட்ரைட்ஸ் அஃபெக்ட் பண்ணால் அது லியோட்ராபி. பாலிஜெனிக்னா குரூப் ஆஃப் ஜீன் வந்து ஒரு இது கண்ட்ரோல் பண்ணுறது, அந்த மாதிரி சொல்லுது பாலிஜெனிக்னு சொல்லுவாங்க. இது லியோட்ராபி. இது வந்து 3 மார்க் மாதிரி கேட்கலாம், இல்லைனா 5 மார்க்காக கேட்பாங்க. எக்ஸாம்பிள் கண்டிப்பாக பார்த்து வச்சுக்கோங்க, ஏன்னா 1 வேர்ட்ஸ்க்கு கேட்கலாம். லியோட்ராபிக் ஜீனோட எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்பாங்க. சிக்கிள் செல் அனிமியா. இதை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. இது வந்து எத்தனாவது கொஸ்டின், 36th கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து 37th கொஸ்டின், குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ். சைட்டோபிளாஸ்மிக் இன்ஹெரிட்டன்ஸில் ஒன் டைப் குளோரோபிளாஸ்ட் அண்ட் மைட்டோகாண்ட்ரியல் இன்ஹெரிட்டன்ஸ். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் வந்து 37th கொஸ்டின்ஸ் 4 o'clock பிளான்ட்டில் வச்சு அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க. இதையும் எழுதிட்டு இந்த டயக்ராமில் இதை நான் உங்களுக்கு கட் பண்ணிட்டேன். இதை நீங்கள் வந்து இந்த டயக்ராம் வரைய தேவையில்ல, இதை கிராஸ் பண்ணால் என்ன ஃபார்ம் ஆகுன்றதை கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிடுங்க. ஸ்டெரைல் ஃபெர்டைல்னு சொல்லியிருப்பாங்க இந்த டயக்ராமில். இதை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மென்ஷன் பண்ணி காமிச்சிடுங்க. இது வரைக்கும் நீங்கள் எழுதணும் 37th கொஸ்டின் குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸை. அவ்வளோதான் இதோட புக் பேக் கொஸ்டின்ஸ். குளோரோபிளாஸ்ட் இன்ஹெரிட்டன்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும். நல்லா படிச்சு வச்சுக்கோங்க. புக் பேக் கொஸ்டின்ஸ் நம்ம புக் இன்சைட் கொஸ்டின்ஸுமே நாங்கள் போட்டிருக்கோம், அதை நல்லா பாருங்கள். அதே மாதிரி ஸ்டடி பிளான்ஸும் போட்டிருக்கோம் இந்த லெசனில். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம நெக்ஸ்ட் லெசனுக்குரிய புக் பேக் கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.